தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அமெரிக்கான நோபல் பரிசுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்பின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டுள்ள நிலையில் பலரும் எதிர்ப்பையும் விமர்சனங்களையும் முன்வைத்து வருகின்றனர். டிரம்பை போன்று கடந்த காலங்களில் இதே விமர்சனங்களை பலரும் எதிர்கொண்டுள்ளனர். ஸ்வீடன் விஞ்ஞானியான ஆல்பிரட் நோபலால் உருவாக்கப்பட்ட 6 விருதுகளில் அமைதிக்கான நோபல் பரிசு மிகவும் கௌரவம் மிக்கதாகவும் உயரிய மதிப்பு கொண்டதாகவும் கருதப்படுவதற்கு ஒரே காரணம் அது தொடர்பாக எழும் விமர்சனங்களும் அரசியல் பின்னணியுமே. அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க பரிந்துரைக்கப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பாகவும் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ளன. It's nominating you for the Peace Prize, which is well deserved, and you should get it. Thank you very much. This I didn't know. அமைதிக்கான நோபல் பரிசுக்கான பெயர் பரிந்துரை விமர்சனத்திற்கு உள்ளாவது இது முதல் முறை அல்ல. அமெரிக்க அதிபராக இருந்த பராக் ஒபாமாவிற்கு 2009இல் அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்ட போது அதற்கு குழப்பமடைந்ததாக ஒபாமாவை தனது சுயசரிதையில் குறிப்பிட்டிருக்கிறார். ஒபாமா அதிபராக இருந்த போதுதான் மத்திய கிழக்கிலும் ஆப்கானிலும் அமெரிக்க படைகள் தீவிர போரில் ஈடுபட்டிருந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். 1994இல் அப்போதைய இஸ்ரேல் பிரதமர் இட்சாக் ரபின், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷிமோன் பெரஸ் ஆகியோருடன் இணைத்து அப்போதைய பாலஸ்தீன தலைவர் யாசர் அராஃபத்துக்கும் அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருந்தது. 1990களில் இஸ்ரேல் பாலஸ்தீனருக்கு இடையே நடந்த மோதலை முடிவுக்கு கொண்டுவர அவர்கள் மேற்கொண்ட முயற்சிக்காக இந்த விருது அளிக்கப்பட்டது. ராணுவ நடவடிக்கைகளில் தீவிரமாக இருந்த யாசர் அராஃபத் போன்றோருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது அப்போது உலக அரசியலில் பேசுபொருளாக மாறியிருந்தது. 1973ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் அப்போதைய வெளியுறவுத்துறை செயலாளர் ஹென்றி கிசிங்கருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. ஏனென்றால் கம்போடியாவில் நடந்த மாபெரும் தாக்குதலுக்கு பின்னணியில் ஹென்றி கிசிங்கரின் பங்கு அதிகளவில் இருந்ததாக அப்போது விமர்சனங்கள் எழுந்தன. 2019இல் அப்போதைய எத்தியோப்பிய பிரதமர் அயிப் அகமதுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அண்டை நாடான எரித்ரேயாவில் நீண்ட காலமாக நிலவி வந்த எல்லை மோதலுக்கு தீர்வு கண்டதற்காக அவருக்கு இவ்விருது அறிவிக்கப்பட்டது. ஆனால் டிக்ரே பகுதியில் அவர் மேற்கொண்ட ராணுவ நடவடிக்கைகளால் விருது வழங்கும் முடிவு சரிதானா என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது. அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டு விமர்சனத்திற்கு உள்ளானதில் 2 பெண்களும் அடங்குவார்கள் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், மியான்மரில் ராணுவ ஆட்சிக்கு எதிராக அகிம்சை வழியில் நடத்திய போராட்டத்திற்காக 1991இல் ஆங் சாங் சூச்சிக்கு இவ்விருது வழங்கப்பட்டது. ஆனால் அதன் பின்னால் அவரது ஆட்சியில் ரோஹிங்கியா இஸ்லாமியர்களுக்கு எதிரான நடவடிக்கையால் ஆங் சாங் சூச்சி விமர்சிக்கப்பட்டார். அதேபோன்று அமைதிக்கான நோபல் பரிசு வென்ற முதல் ஆப்பிரிக்க பெண் என்ற பெருமையை பெற்ற மறைந்த கென்ய செயற்பாட்டாளரான வாங்காரி மாதாய் மீதும் சர்ச்சைகள் எழுந்தன. HIV மற்றும் எய்ட்ஸ் தொடர்பான கருத்துக்காக அவர் விமர்சனத்திற்கு உள்ளானார். விருது வென்றவர்கள் விமர்சனத்திற்கு உள்ளானதை தாண்டி ஒருவருக்கு விருது வழங்கப்படாததாலும் நோபல் பரிசு கமிட்டி விமர்சிக்கப்பட்டது. அது வேறு யாரும் இல்லை, நம் தேசப்பிதாவான மகாத்மா காந்திதான். அகிம்சையை வாழ்க்கை என வாழ்ந்தவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க 5 முறை பரிந்துரை செய்யப்பட்டாலும் அவருக்கு விருது வழங்கப்படாமல் இருப்பது இன்னும் பேசுபொருளாகவே உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஆண்டோ எம் தாம்சன். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.